வணக்கம். இன்று நாம் ஒரு போராளியின் வரலாற்றை பற்றி பேசப் போகிறோம். நம் வாழ்வில் எத்தனையோ போராளிகளை நாம் பார்த்திருக்கலாம். அதில் மிக முக்கியமான ஒரு போராளி சுபாஷ் சந்திர போஸ். அவரை பற்றி 70 ஆண்டுகளாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவரோட வாழ்க்கை வரலாறையும் அவர் போராட்ட தத்துவத்தையும் மற்றும் அவரது வாழ்வில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் ஆரம்பித்த டைம். இந்த டைம்ல நம்ம ஆங்கில அரசை எதிர்த்து போராட்டம் செய்தால் நம்ம எளிதில் சுதந்திரத்தை பெற்றுவிடலாம் என்று சுபாஷ் சந்திர போஸ் கூறினார். இவருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துராமலிங்க தேவரும் அவருக்கு ஆதரவு அளித்தார். அப்பொழுது இவர்கள் அனைவரும் காங்கிரஸில் இருந்தனர். ஆனால் இதனை மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வெளியேறி வெளிநாடுகளுக்கு சென்று தேசிய ராணுவ படையை உருவாக்குவதற்கான வேலைகளை ஆரம்பித்தார். இதனை வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நம்ம 1939 கிளர்ச்சி செய்திருந்தால் 1947க்கு முன்னதாகவே நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர் கொள்ளாத மகாத்மா காந்தி 1942 ஆங்கில அரசு மிகவும் சுதாரிப்பான தருணத்தில் இருந்தபோது வெள்ளையனே வெளியேறு என்னும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். வெள்ளையனே வெளியேறு என்னும் இயக்கம் வேறொன்றுமில்லை. 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கில அரசுக்கு எவ்வாறு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அது 1942 காந்தி அவர்கள் கொடுத்தார்கள். 1939 அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தால் ஆங்கில அரசு ஒரு பதற்ற நிலையில் இருந்தது. அப்பொழுது கொடுத்திருந்தால் அதுக்கான விளைவு நமக்கு கிடைத்திருக்கும். இப்பொழுது ஆங்கில அரசு மிகவும் சுதாரிப்பான தருணத்தில் 1942 நம் அழுத்தத்தை இது மிகப்பெரிய தோல்வியிலேயே சென்றடைந்தது. வெள்ளையனே வெளியேறு என்ற இந்த இயக்கம் 3 சில மாதங்களுக்கு இடையே ஆங்கில அரசால் அடக்கி ஒடுக்க இது காந்தியின் அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிழையாக அமைந்தது. சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் பங்கை விட சுபாஷ் சந்திர போஸின் பங்குதான் அதிகம் என்பதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கார். இந்த பேட்டி பிப்ரவரி மாதம் 1955 பிசிசியில் இருந்து பிரைஸ் வாட்சன் என்பவர் அம்பேத்கர் அவர்களை பேட்டியளிக்கிறார். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, எந்த காரணத்திற்காக 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது? அதற்கு பதிலளித்த அம்பேத்கர், அப்பொழுது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த அட்லி எந்த கண்ணோட்டத்தில் சுதந்திரம் அளித்தார் என்பது எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அது அவர் சுயசரிதத்தில் அதற்கான விளக்கம் கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று கூறி தன்னுடைய கருத்தாக 2 விஷயத்தை சொல்கிறார். அதில் ஒன்று சுபாஷ் சந்திர போஸின் போராட்டம். அந்த சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மரணித்து விட்டார் என்ற ஒரு வதந்தி, அது உண்மையோ பொய்யோ, மக்களிடையே பரவி கிடந்தது. அது மட்டுமின்றி சுபாஷ் சந்திர போஸின் போராட்டத்தின் வரவேற்பு மக்களிடையே அவ்வாறே இருந்தது. இதுவும் ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அப்பொழுது ஆங்கில அரசிற்கு கீழ் இந்திய சிப்பாய்கள் பணிபுரிந்து கொண்டு வந்தனர். அவர்கள் ஆங்கில அரசிற்கு எதிராக கிளர்ச்சி செய்வதாக ஒரு அச்சம் இருந்தது. இது அம்பேத்கர் கூறும் இரண்டாவது கருத்து. நான் இந்த இரண்டு காரணங்களையும் ஒன்றாக பார்க்கிறேன். 2 காரணங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்றால், ஆங்கில அரசு இந்தியாவில் ஆட்சி செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அரசுக்கு கீழ் பணிபுரிந்து வந்தீர்கள். அவர்களுடைய விசுவாசமும் ஒரு முக்கிய காரணமாக ஆங்கில அரசு இங்கு ஆட்சி செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த தேசிய ராணுவ படையில் இருந்து வீரர்களை பிடித்து வந்து ஆங்கில அரசு மரண தண்டனை அளிப்பது, அவர்களுக்கு கொடுமை செய்வது, இவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அரசு இது 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திய நாவாய் படையில் இருந்து 20,000 கடலோடிகள், 76 கப்பலில் இருந்த கடலோடிகள் அனைவரையும் பிடித்து அதில் இருந்த பிரிட்டன் அதிகாரிகளை கைது செய்து அவர்களை ஜெய்ஹிந்த் என்று கூறுமாறு அவர்களை வலியுறுத்தினர். மேலும் பிரிட்டன் கொடியை கீழிறக்கி இந்த சமயத்தில் தான் 1946 பிப்ரவரி மாதம் பிரிட்டன் அரசின் உயர் அதிகாரிகள் அனைவரும் சென்று அட்லியிடம் கூறுகின்றனர். இந்த நிலை இந்தியாவில் நீடித்தால் 2 விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவ்வாறு கூறினர். அந்த 2 விஷயம், நம்ம ஆங்கில அரசு அங்கிருந்து பின்வாங்கிக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் அங்கிருந்து நம்ம விரட்டி அடிக்கப்படுவோம் என்று எச்சரித்தனர். டாக்டர் அம்பேத்கர் அளித்த ஒரு பேட்டியில் சொன்ன விஷயத்தை இன்னொருத்தரும் சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்றால், கொல்கத்தாவின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சக்கரவர்த்தி என்பவர். அவர் வெஸ்ட் பெங்காலின் ஆளுநராகவும் அவர் எழுதிய புத்தகம் த ஹிஸ்டரி. சக்கரவர்த்தி அவர்கள் பெங்காலில் ஆளுநராக இருந்தபோது அட்லி அவர்கள் பெங்கால் வந்தார். அப்பொழுது சக்கரவர்த்தி அட்லியிடம் கேட்ட ஒரு கேள்வி, எதற்காக இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட இது என்று. அதற்கு அட்லி அளித்த பதில், இந்திய ராணுவ சிப்பாய்கள் இடையே கிளர்ச்சி ஏற்பட்டது காரணத்திற்காகத்தான் நான் சுதந்திரம் அளித்தேன் என்று கூறினார். அப்பொழுது இதில் காந்தியின் பங்கு என்னவென்று சக்கரவர்த்தி அவர்கள் அட்லியிடம் கேட்டார். அதற்கு வாய் குளறியபடியே மினிமல்
இந்த ஒருமித்த கருத்தை அம்பேத்கர், சக்கரவர்த்தி மட்டும் கூறவில்லை. தேசிய பாதுகாப்பு அலுவலர் பலரும் இந்த ஒருமித்த கருத்தை தான். இவர்கள் அனைவரும் கூறிய கருத்தின்படி பார்த்தால் 1945 பிறகு சுபாஷ் சந்திர போஸின் செயல்பாடானது வெளியுறவுத்திற்கு தெரியாமையே இருந்திருக்கிறது. ஒருவேளை அவர் விமான விபத்தில் இறந்திருந்தாலும் கூட அவர் அன்று விதைத்த விதைதான் நம் 1947 அன்று அறுவடை செய்தோம்